வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாவக்காய் ஃப்ரை ரெசிபி தாங்க. பாவக்காய் வந்து பொரியல் கிடையாது, இது வந்து ஃப்ரை, தவா ஃப்ரை ரெசிபி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த பாவக்காய் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக இருக்குல்ல, அந்த பாவக்காய் எடுத்துக்க வேண்டாம். பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதை பார்க்கவும் நல்லாயிருக்கும், ஃப்ரை பண்ணி உங்களுக்கு எடுக்கவும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காவை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதில் சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணிடுங்க. வந்து சின்ன சீட்ஸாக இருந்தால் அது பரவாயில்ல, பட் வந்து சீட்ஸ் பெருசாக இருந்ததுன்னா அது சாப்பிடும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கடன்னு இருக்கும். அதனால் அந்த சீட்ஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்களா, இப்போ சீட்ஸ் நல்லா இதில் பெருசு பெருசாக இருக்குது. ஸோ இது நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் சீட்ஸ்லாம். அடுத்து பாவக்காய் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த பவுலில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இது, கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. அடுத்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய்த்தூள் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். அடுத்து அரிசி மாவு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி மாவு போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா நல்லா மசாலா வந்து பிரியாமல் அது நல்லா ஒட்டுறதுக்காக. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக வந்து நீங்கள் ஒட்டலைன்னா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா அதை பிசைஞ்சு விடுங்க. அப்போ நல்லா வந்து அதோட மசாலா வந்து நல்லா பிடிச்சிக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் மசாலா வந்து அது ஒட்டாது, பிரிஞ்சு வந்துடும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறட்டும். மசாலாவோட ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃப்ரை ரெடி பண்ணலாம். வந்து பாவக்காயோட பெனிஃபிட்ஸே அதோட கசப்பு, அதோட சாப்பிட்றது தான். ஆனால் இதில் சில பேர் எப்படி செய்கிறாங்கன்னா, அந்த பாவக்காய் கட் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சு உப்பு போட்டு அந்த கசப்பெல்லாம் வடிச்சிடுறாங்க, வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமைக்கிறாங்க. அப்படி சாப்பிட்றதுல நோ யூஸ். அப்படி நம்ம சாப்பிடவே வேண்டாம். இது உடம்புக்கு நல்லதுன்னு எதுக்கு சொல்கிறாங்க, அந்த கசப்போடு சாப்பிட்றதுக்கு தான். அதனால் இது இப்படி சாப்பிடுங்க, ரொம்ப கசக்காது. இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அடுத்து ஒரு 15 to 10 மினிட்ஸ் அப்புறம் அது ஊறிடுச்சு. அடுத்து ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம மசாலா போட்டு அந்த பாவக்காவை எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. இதை ஒன்று ஒன்றா ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது வந்து சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. இதில் வந்து ரொம்ப நமக்கு அந்த கசப்பு தெரியாது. இது ஏன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம், ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்கிறோம், அதனால் அதில் கசப்பு தெரியாது. அடுத்து பாவக்காய் சிப்ஸ் கூட போடுறாங்க. நான் அந்த ரெசிபியை சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நான் அடுத்து அதை அப்லோட் பண்ணுறேன். ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஒரு சைடு நல்லா குக் ஆனதும் அடுத்து இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அதை குக் பண்ணலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். அதனால் மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு எடுங்க. அது கொஞ்சம் நேரத்தில் நல்லா குக் ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த குழந்தைங்க கூட அழகாக சாப்பிடுவாங்க, வேண்டானே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லா ரைஸோடையும் சூப்பராக போகும். சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறமா ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணிங்கன்னா நெக் பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேர் பார்க்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.